என்ன எப்படி ஷார்ட் இல்லையே நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் புவனேந்திரன், ஆர்ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரி, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெனோவேஷன்ஸ். ஸோ ஒரு பில்டிங்கை ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடரேஷன் பண்ணணும். நான் சொல்கிற ரெனோவேஷன்ஸ் வந்து ஜஸ்ட் இந்த பெயிண்டிங் அந்த மாதிரி ரெனோவேஷன்ஸ் கிடையாது. மொத்தமாக ஒரு வீட்டையே வந்து ஒரு 30-40 இயர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை வந்து எனக்கு மொத்தமாக அந்த வீட்டுடைய ரூம் சைஸஸ் எல்லாம் ரீசைசிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் போகிற ரெனோவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து பேஸ்மெண்ட்டோட ஹைட். ஸோ ஒரு 30-40 இயர்ஸ் ஆன பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரோட்டுக்கும் உங்களுடைய வீட்டு லெவலில் வந்து ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா பெரிய அமௌண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து இன்னொரு ரோடு போட்டாங்க அப்படின்னா ப்ராப்பர் ட்ரைனிங் சிஸ்டம்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மழை தண்ணியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நீங்கள் இடிச்சிட்டு வீடு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் பேஸ்மெண்ட்டை வேறு ஏதாச்சும் ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ ரூம் ரீசைசிங் எல்லாம் பண்ணுறப்போ உங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ தேர்டு வந்து டைலிங். ஸோ டைலிங் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு மாற்றுறீங்க. இப்போ பழைய மொசைக்ஸ் ஒரு வேறு நார்மல் ஃப்ளோர்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு டைலோ கிரானைட்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுடைய ஒரு கலர் தீமுக்காக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வார்ட்ரோப்ஸ் ஆர் சம்திங் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட கலர்ஸும் இந்த டைலோட கலர்ஸும் ப்ராப்பராக மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து கன்சிடரேஷன் பண்ணி ஒரு 3D டிசைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா மாற்றுங்க. கேட்ச் மை பாயிண்ட். இட்ஸ் நைஸ் நோ. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக, ஏன்னா காட்ஸ் எல்லாம் ரீசைசிங் பண்ணுறப்போ ஆர்எல்ஸ் ஒரு கிச்சனில் வந்து நீங்கள் மாடலர் கிச்சன்ஸ் போகிறப்போ உங்களுடைய ஒரு ஃப்ரிட்ஜ் இந்த பொசிஷனில் தான் வைக்கணும், ஒரு வாஷிங் மிஷின் ஒரு டிஷ் வாஷர் இந்த பொசிஷனில் தான் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் வந்து இருக்கா, நெசசிட்டியாக இருக்கா. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்னெல்லாம் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் ஸ்டவ்ஸ்லேயே வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்புட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் இப்போவே கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பெயிண்டிங்குள்ளே போவோம். ஸோ பெயிண்டிங்குள்ளே போகிறப்போ ப்ராப்பராக நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிற அந்த வார்ட்ரோப்ஸ் டைலிங்ஸ்க்கு வந்து மேட்சாக இருக்கா, ஒரு கலர் தீம்டாக இருக்கா. ஸோ 4 பேத்துக்கு 4 கலர் பிடிக்குதுன்னா எல்லா இடத்துலையும் எல்லா கலர்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும் அதை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரோ ஆர்எல்ஸ் வந்து ஒரு ஆர்கிடெக்சரை வச்சு கன்சிடரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பண்ணுறது வந்து அட்வைசபிள். தேங்க்யூ. அடுத்து நம்ம என்ன கன்சிடரேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு மேஜரான இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஸோ வாட்டர் லீக்கேஜஸ். ஸோ எல்லாமே ரெனோவேட் பண்ணுறீங்க, பெயிண்டிங் பண்ணிட்டுறீங்க, ஃபியூச்சரில் வாட்டர் லீக்கேஜஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் பண்ண மொத்த ஒர்க்குமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ப்ராப்பராக வந்து அங்கே வாட்டர் லீக்கேஜஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதா, அதாவது ஒரு இன்டீரியர் பண்ணுறதாகட்டும், ஒரு பெயிண்டிங் பண்ணுறதாகட்டும், வேறு என்ன பண்ணாலும் ப்ராப்பராக அந்த வாட்டரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அட்வைசபிள்.